ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை கஞ்சி குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்மளோட எலும்புகள்லாம் நல்லா பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள்லாம் இடுப்பொலின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த கஞ்சி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவாங்க. இடுப்பொலி படிப்படியாக கம்மியாயிடும். அண்ட் எலும்புக்கு நம்ம ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த கஞ்சியை நீங்கள் டெய்லி கூட குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வேளை குடித்தா இன்னும் நல்லது. அப்படிலாம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 தடவையாச்சும் இந்த கஞ்சி ரெடி பண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க டீட்டெயிலில் பார்க்கலாம். இது நான் கருப்பு உளுந்தில் கஞ்சி ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு உளுந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ இதை நான் 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கி ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு முரத்தில் கொட்டி ஏதாவது கல் ஏதாவது இருக்குன்னு சொல்லி நான் நல்லா அது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு க்ளீனான டவல் வச்சு சுத்தமாக நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வானிலையில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு சிம்மில் வச்சுட்டு இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிட்டு கூட ஆயில் ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த உளுந்து வாசம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுபட்டது எடுத்துக்கோங்க. கருக விட்டுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சிம்மிலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும். அந்த ஸ்மெல் நல்லா உளுந்து வாசனை வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இதில் ஒரு 3 ஏலக்காய் அண்ட் ஒரு துண்டு சுக்கு ஆட் பண்ணி மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிஷினில் கொடுத்தா நைஸாக அரைச்சி தருவாங்க. அதனால நான் நைஸாக அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறது காமிக்கிறேன். ஒரு சாஸ் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கஞ்சி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ ஒரு 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் கேஸ் ஆன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கஞ்சி ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தான் நான் அடுப்பில் வைக்க போகிறேன். ஸோ இப்போது கை விடாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கை விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டி ஆகிடும், இல்லை ஒரு மாதிரி கட்டியாக வந்துடும். அதனால் கை விடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போ கொதிக்க நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த உளுந்து மாவு நல்லா வெந்து வரணும். அதனால் சிம் டு ஹை அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா புஷு நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த டைமில் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லை பொங்கி ஃபுல்லாக கேஸ் அடுப்புலாம் வீணாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு வாசம் வரும். நல்லா உளுந்து கஞ்சி நல்லா மணமாக வாசனை வரும்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக நாட்டு சக்கரை தேவையான அளவு உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டெய்லியும் கூட நீங்கள் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்க, அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.